மஞ்சு டார்லிங், நேத்து நான் ஏதோ குழப்பத்துல இருந்தேன். அதனாலதான் நீ எப்படி பரீட்சை இருக்கேன்னு கூட எனக்கு உங்ககிட்ட கேட்க தோணுது. நான் கூட அப்படிதான் இருந்தேன் டாடி. அதனால்தான் என் பரீட்சை பத்தி உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல தோணல. உனக்கு கூட குழப்பமா? ஜஸ்ட் லைக் தட். மஞ்சு, நீ பரீட்சை நல்லா எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் டாடி. ஏன் மஞ்சு, இந்த சம்மருக்கு நாம டார்ஜிலிங் போலாமா இல்ல சிம்லா போலாமா? நைனிடால் போலாம், ரொம்ப அழகான இடம். ரீட்டா, எனக்கு நைனிடால் பிடிக்காது, நாங்க வரமாட்டேன். உனக்கு பிடிச்ச நீ போ, வேணும்னா துணைக்கு அப்பாவும் கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ டாடி, பியானோ டியூட்டர் வந்துட்டாங்க. Something wrong with her. No. Something wrong with us. Good morning, miss. Good morning, girlie. இன்னைக்கு புது லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் மிஸ், புது லெசன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணல? ஏன், உடம்பு சரியில்லையா? ஆமாமா, ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு? ஆமா, உங்களுக்கு ஒரே தலைவலி. No, I am all right. No, you are not all right. இப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். சொல்லு மிஸ். இப்போ உங்களுக்கு ஒரே தலைவலி, மயக்கம், அதனால தான் பியானோ கிளாஸ் நடத்த முடியல. மஞ்சு, அப்பா கேட்டா நீங்க அப்படிதான் சொல்லணும், நான் அப்படிதான் சொல்ல போறேன். No. Yes. இதோ பாருங்க, 10 rupees உங்களுக்கு தான். எனக்கா? லஞ்சம் வாங்கிங்க. அப்பா வர, take it. Good morning, miss. How are you? Not her. Is it? ஆமா டாடி, மிஸ்ஸுக்கு தலைவலியா, டான் அடிக்குதா, மயக்கமா, குர்ரு சுத்துதா. நிஜமாவா? 100க்கு 100 நிஜம் டாடி. மிஸ் பொய்யே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா, கொடுத்துருங்க டாடி. ஆல் ரைட். உடம்பு சரியில்லைன்னா எதுக்கா பாடம் சொல்லி கொடுக்கணும்? மிஸ், நீங்க வீட்டுக்கு போலாம். போலாம். Thank you. Bye. Rajan here. Drunk call from Delhi. Put it through. Hello, Ramesh. How are you? உன் காலுக்காக 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய டிரான்சாக்ஷன் இல்லையா? ஆமா, பீகார் பார்ட்டி ஃபைனலா என்னதான் சொல்றாங்க? பார்ட்டி டெல்லியில இருக்காங்களா? ஆல் ரைட், நான் நாளைக்கே புறப்பட்டு வந்துடுறேன். ஃபேக்டரி பிரைஸ் 80 லட்சம் சொல்றாங்களா? இட்ஸ் ஆல் ரைட். திஸ் வே ஆர் தட் வே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, பை. சார், உங்களுக்கு 9 மணிக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு. எஸ் டார்லிங், மஞ்சுவை கூப்பிடு. பேபி, உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? அப்பா நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லு. மஞ்சு டியர். எஸ் டாடி. மஞ்சு, நான் பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். திரும்பி ஒரு 5-6 நாள் ஆகும். எஸ் டாடி. நான் வர வரைக்கும் ரீட்டாவுக்கு எந்த விதமான தொந்தரவு நீ கொடுக்க கூடாது. நோ டாடி. டயத்துக்கு சாப்பிடணும். எஸ் டாடி. டான்ஸ் கிளாஸ், பியானோ கிளாஸ் இதுக்கெல்லாம் மட்டம் போடக்கூடாது. நோ டாடி. என்னது, என்ன இடுப்புல கையை வச்சுட்டு அவஸ்தைப்படுற? இங்க ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு டாடி. வலிக்குதா? எங்க? நோ இருக்கு. ரீட்டா ப்ளீஸ், அவளை தொந்தரவு பண்ணாத. Thank you டாடி. ஸ்வீட் கேர்ள். மஞ்சு மட்டும் தான் ஸ்வீட்டா? ஏய், என்ன அப்படி பாக்குற? வேலைக்காரங்க யாராவது பார்க்க போறாங்க. போ. என்ன பார்வதி, தண்ணி அடுப்புல வச்சுட்டேன், அது கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? கத்திரிக்காய் நறுக்கி வைக்க சொன்னேன், செஞ்சிட்டீங்களா? அதை அப்பவே செஞ்சுட்டேனே. அதை தூக்கி அதுல போடுங்க. எதை தூக்கி எதுல போடுறது? கொதிக்கிற தண்ணியில தான். என் தலையில போட சொல்றேன். சரி, போடுறேன். அடே, போச்சுக்கலன்னா கேக்குறேன். என்ன? கத்திரிக்காய் வெந்து போச்சு, இதுக்கு என்ன செய்யணும்? அப்பா மாசம் இந்த காரியத்தை செய்றீங்க, எதுவுமே ஞாபகத்துக்கு வரதில்லை. எனக்கு ஆபீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்னடா மாசம் 3 நாள் லீவ் எடுத்துக்கிற? எம்பரான இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? போய் மஞ்சள் மிளகா உப்ப போடுங்க, புளிய கரைச்சு ஊத்துங்க. இந்த புளி போடா, நானே பார்த்து போட்டு. அப்பாடா, ஒரு வழியா குழம்பு முடிஞ்சிடுமா? அப்படியே கொஞ்சம் மிளகு ரசம் வச்சிடுங்களேன். வாச நிறைவேற்ற நாள் இல்ல, குழம்பு மோரு அவ்வளவுதான். டேய் மது, எங்க போட்டுட்ட? வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. கழுத இங்க சமையல் கட்டுல செத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மாட உதவி செய்யக்கூடாது? இல்லப்பா, என்னடா வந்து எதிர் வீட்டு மஞ்சு இல்ல, என்ன காபி சாப்பிட்டு கூப்பிட்டுருக்கா? நானும் வர நோத்துக்கிட்டேன், எனக்காக அவ காத்துட்டு இருப்பாப்பா. ஓஹோ, இதுக்குள்ள அதுவா? சரிதான், விடுங்க. பெரிய இடத்துக்கு போன கூப்பிட்டு இருக்கா, நீ போயிட்டு வர.
சரிம்மா. ஏய், அது கோட்டீஸ்வரன் வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிப்பா. மஞ்சு, மஞ்சு. யார் தம்பி நீ? நான் வந்து ரீட்டா. அவ உன் தம்பி இல்ல, என் ஃப்ரெண்ட். ஹலோ மது. ஹலோ மஞ்சு. போதும், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த அம்மா யாரு? அம்மாவா? நான்சென்ஸ். ஏங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, தப்புதான். இவங்க அம்மா இல்ல, என் கவர்னர். மன்னிச்சிருங்கம்மா, நீங்க கவர்னர் பொண்டாட்டின்னு தெரியாம நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். நோ நோ மது, குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயாவ கவர்னர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க எந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க? இந்த குழந்தைய. ஹலோ மஞ்சு, யார் இந்த பையன்? எதிர் வீட்டு பையன் டாடி, பேர் மது. I see. Come on my boy. Come here, come here. ஆமா, உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கார்? சமையல் செஞ்சிட்டு இருக்கார் சார். வீட்லயா ஹோட்டல்லயா? வீட்ல சார். யார் வீட்ல? எங்க வீட்ல சார். உங்க வீட்லயா? அப்போ உங்க அம்மா? எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது சார். ஓ ஓ ஓ, அப்படியா? I am sorry my boy. நான் உங்க அப்பா சமையக்காரர் நினைச்சிட்டேன். டாடி. Yes dear. ஒரு சந்தேகம். Come on, come on. அவங்க அம்மா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? Silly question. Absolutely silly question. ரீட்டா, எனக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. எனக்கு வேலை இருக்கு. ஓகே மது, வா என் ரூம் போலாம். நல்லா இருக்கா? ஆமா, ஏன் அங்கே நின்னுட்ட? இல்ல மஞ்சு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? அது ஏன் இப்போ? பளபளன்னு இருக்கிற இந்த தரையிலையும் அழகா விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்லயும் என் கால் பட்டா எங்க ஒரு ரூம் அழுக்கா இடமோன்னு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் மது. மஞ்சு, உன் படுக்க தலகாணி எல்லாம் ஜிலுஜிலுன்னு ரொம்ப அழகா இருக்க. ஆமா, தினமும் நீ இது மேலையா படுப்ப? ஐயோ, இது மேல படுக்காம கீழியா படுப்பாங்க? மஞ்சு, இவ்வளவு அழகான ரூம் நான் கலர் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஏன் மஞ்சு, உங்க அப்பா பெரிய பணக்காரரா? மது, வா கார்டனுக்கு போலாம். இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட அழக்கிற? ராஜேஷ் கண்ணா, ரிஷி கபூர், இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸா? நாங்க எல்லாம் அப்படி சொல்லிக்கிறதா இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். கமான். மஞ்சு, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏ? பெரிய பங்களா, காரு, விதவிதமான Dress, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. மது, பங்களா இருக்கு, Dress இருக்கு, கார் இருக்கு. ஆனா மத்த பெண்கள் மாதிரி என்னால சுதந்திரமா இருக்க முடியலையே. ஏ? மது, இப்ப நீ இருக்க. நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. மஞ்சு, விளையாடுறது சுத்துறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எங்க வீட்டுல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். அதுவும் வெறும் சாதம், மோரு, குழம்பு. இத பாரு மஞ்சு, காலையில எழுந்துச்ச உடனே பால் வாங்க போகணும், துணி துவைக்கணும், மார்க்கெட் போகணும், மாவரைச்சிட்டு வரணும். லைஃபே போர். எனக்கு மட்டும் என்னவா? காலையில ஹார்ஸ் ரைடிங், உடனே பியானோ கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் பிராக்டிஸ். இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும், இதுதான் குடிக்கணும்னு கட்டுப்பாடு. எனக்கு கூட லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு மது. என்ன செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு எங்க அப்பா டெல்லிக்கு போறாரு. திரும்பி வரத்துக்கு 5-6 நாள் ஆகும். நீயும் நானும் மெட்ராஸ் விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஐயோ, 4 நாள் தானே, ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு மஞ்சு. ஏய், யூர் a man I say. ஏன் பயப்படுற? வெளியூர்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ ரெடி தானே? ஆமா, உங்க அப்பா உன்னை திட்ட மாட்டாரு? முதல்ல கொஞ்சம் கோச் பாரு, அப்புறம் சரியா போயிடும். எனக்கு என்னவோ திக்கு திக்குன்னு இருக்கு. மண்ணாங்கட்டி, நான் இருக்கேன், தைரியமா இரு. நாளைக்கு சாயங்காலம் கார்பரேஷன் பிளே கிரவுண்ட் கிட்ட எனக்காக 7 மணிக்கு காத்துக்கிட்டு. அப்ப டெல்லிக்கு அந்த பக்கம் போதும், நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுறேன். ஓகே? ஓகே.